சார் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்திருக்காரு. கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற இதில் இப்போ திமுகவுக்கு அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துமா சார்? அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மை. அவங்க என்னதான் டிடிவி வந்து நேற்று எடப்பாடியை பற்றி என்ன பேசினாரு, எடப்பாடி டிடிவியை பற்றி என்ன பேசினாருன்னு புலம்புனாலும், டிடிவி உள்ளே வந்து சேர்ந்தது திமுக கூட்டணிக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கூட்டணி வலுவடைய தொடங்கியிருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வலுவடைய தொடங்கியிருக்கு. அது திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை, கவலையை, கிலியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க ஈஸியாக கேக் வாக் ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க. அது கிடையாது. நிச்சயமாக வந்து போட்டி கடுமையாக இருக்கும். போட்டி மிக கடுமையாக இருக்கும். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத போகக்கூடிய சூழல் ஏற்படலாம். அது உண்மையிலேயே டிடிவி எடப்பாடியை பற்றி பேசினதால அது பேக்ஃபயர் தான் ஆகும். அந்த அலையன்ஸ் ஜெல்லாகாதுன்னா திமுக ஏன் இதை பற்றி கவலைப்படணும்? அவங்க வரவேற்கணும் இல்லை. அதை மாற எதுக்கு ஒப்பாரி வைக்கிறாங்க? தொலைக்காட்சி திமுக ஆதரவு சேனல்களில், திமுக குடும்ப உறுப்பினர்களால் நடத்தப்படுகிற சேனல்ஸில் எதுக்கு டெய்லி ஒப்பாரி வச்சு நேற்று பூரா எதுக்கு ஒப்பாரி வைக்கிறான்? உனக்கு உள்ள பயம் வந்துச்சு இல்லை? ஏன் வைகோ பேசாத பேச்சா கருணாநிதியை பற்றி, ஸ்டாலினை பற்றி? இன்றைக்கி அங்கே எங்கே இருக்கார் அவர்? கருணாநிதி விட்டு பெண்கள் எல்லாம் வெள்ளை புடவை அணிந்து கொள்வார்கள்னு ஓப்பனா 16 பேசினவர். நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.